இப்போல்லாம் யாரும் காதல் ஜோடிகள் வந்து தற்கொலை பண்ணிக்கிறது இல்லை. அவங்க என்ன செய்கிறாங்க, ஈஸியாக எடுத்துக்கிறாங்க. நீ அப்படி போயிட்டியா, நான் இப்படி போய்க்கிறேன். ஸோ குடும்ப பிரச்சனைக்குள்ளே நிறைய இருக்குது. மற்ற இது கடன் பிரச்சனை, மிகப்பெரிய பொருளாதார இழப்பு. இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி ஜாய் ஆலுக்காஸோட ஓனரே இறந்துட்டார். பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஊருக்குழைச்சிப்பாங்க, அல்லது வந்து வாழ்க்கை வெறுமையாயிரும், விரக்தி ஆயிரும், சீக்கிரமாக வந்து இறந்துருவாங்க. ஒரு சொத்துக்கள் இருக்குது, அந்த சொத்துக்கள் பிள்ளைகளுக்கு பிரித்து கொடுக்கறதுல அதில் மனக்கு இருந்திருக்கலாம். அது மருமகன் எப்படி இறந்தாருன்றது ஒரு கேள்வி இருக்குது. இப்போது தைரியமாக போல்டாக வெளிப்படையாக பேசுகிறாங்க இல்லையா, அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும்போது திட்டுவாங்க, ஆனால் அந்த ஆளாப்பா அப்படி இப்படி பேசுவாங்க. இறந்த பிறகு அவர் ரொம்ப நல்ல மனுஷங்க, இது மனசை எதுவுமே வச்சுக்க மாட்டார், வெளிப்படையாக பேசுவார், போல்டாக பேசுவார், தைரியமாக பேசுவார் அப்படின்னு பேசுவாங்க. வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட அரசியல் விமர்சகர் சேகுவரா ஜெய்சங்கர் இருக்காங்க. வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கும். தயாரிப்பாளர் ராஜன் அவர்கள் இவ்வளவு வயதானாலும் ஒரு போல்டா நின்று ஒரு நிமிந்து நடையோட நடக்கிறவர். நிறைய சினிமாவுக்கு ஃபினான்ஸ்லாம் பண்றாரு. கொஞ்சம் அவரை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். இல்லை, 80களில் அவருடைய வாழ்க்கை பார்த்தா சினிமாவில் வந்து அவருடைய வாழ்க்கை 80ல் 85 வயசுனா ரொம்ப சீனியர் மோஸ்ட். சினிமாலையும் வந்து நிறைய அனுபவங்கள் அவர். எல்லாத்தையுமே எல்லா ரோலும் பண்ணியிருக்காரு. ஃபைனான்சியராக இருந்திருக்கிறாரு, அப்புறம் படம் தயாரிச்சிருக்கிறாரு, வந்து நடிச்சிருக்கிறாரு, இப்படி இருக்குது. ஆனாலும் ஒரு பெரிய பேருன்னு சொன்னால் பட தயாரிப்பாளர் நேம் தான் பிராண்டாக நிற்கிது. இன்றைக்கும் கூட என்ன சொல்கிறாங்க, கே ராஜன் பட தயாரிப்பாளர் தான் சொல்கிறாங்க, நடிகர்னு சொல்லலை. ஆனால் இந்த எல்லா துறையிலும் அவர் இருந்தால் கூட ஒரு பன்முகம் கொண்ட ஒரு திறமையான நபர். நீங்கள் சொன்ன மாதிரி ரொம்ப தைரியசாலி. அதுதான் இங்கே ரொம்ப இந்த இடத்துல பாயிண்ட் அவுட் பண்ணுறது என்னன்னு கேட்டால், தைரியமான நபர். அப்படிப்பட்ட ஒரு நபர் வந்து இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு சூழல் இருக்குதுன்றது. எந்த இடமா இருந்தாலும் தைரியமா பேசணும். ஆமாம், தைரியமா பேசக்கூடியவர். உள்ளதை உள்ளபடி பேசுவார், மனதில் என்ன இருக்குதோ அது பேசுவார். நல்ல மனிதர் எதுனா சொல்கிறாங்க, புரியா சொல்கிறது, எல்லா இடத்துலையும் அது அந்த மாதிரி சொல்ல மாட்டாங்க. பொதுவாக இப்போ வந்து அவர் இறந்த இருக்கும்போது சொல்ல மாட்டாங்க. இப்போது தைரியமாக போல்டாக வெளிப்படையாக பேசுகிறாங்க இல்லையா, அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும்போது திட்டுவாங்க, ஆனால் அந்த ஆளாப்பா அப்படி இப்படின்னு பேசுவாங்க. இறந்த பிறகு அவர் ரொம்ப நல்ல மனுஷங்க, இது மனசை எதுவுமே வச்சுக்க மாட்டார், வெளிப்படையாக பேசுவார், போல்டாக பேசுவார், தைரியமாக பேசுவார் அப்படின்னு பேசுவாங்க. இதே உயிரோடு இருந்தாங்கன்னா அப்போ சொல்ல மாட்டாங்க, அப்போ நல்லவன் சொல்ல மாட்டாங்க. ஐயோ அந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா எரிஞ்சு விழுவாருப்பா, அந்தாலும் கோவக்காரப்பா, அப்படி தான் பேசுவாங்க. பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பரவலாக இன்னைக்கு எல்லாருடைய கருத்தும் ஒரே கருத்தாக தான் இருக்குது, நல்ல மனிதன். ஒரு 85 வயசுல தற்கொலை பண்ணிக்கணும்னு காரணம் என்ன? இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அவரோட மருமகன் ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி அவரும் சூசைட் பண்ணி தான் இறந்திருக்காரு. என்ன காரணமா இருக்கும்? இல்லை, ஒரு பொதுவாக வந்து தற்கொலை வந்து யாருமே பண்ணிக்கூடாதுமா. முதல்ல ஒரு விஷயம் சொல்கிறேன். வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் வரும், பலவிதமான பிரச்சனை இருக்கும். பணம் இருக்கிறவங்களுக்கு சொந்த மத உறவுகளால் பிரச்சனை இருக்கும். உறவுகள் நல்லா இருக்கும், நெருக்கமாக இருப்பாங்க, ஆனால் பணப்பற்றாக்குறை வந்து தாண்டவமானோம். ஸோ இந்த மாதிரி வந்து ஒவ்வொருத்தருக்கும் இந்த தற்கொலை பண்ணிக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஏதாவது ஒரு ரீசன் வச்சுருப்பாங்க. அந்த ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் லவ் ஃபெயிலியரில் செத்துட்டான்னுவான், ஒருத்தர் வந்து என்ன சொன்னா எனக்கு பொருளாதாரம் வந்து கடன் பிரச்சனை இருக்குங்க, என்னால் மீளவே முடியலங்க, ஒரே மானக்கேடா, இப்போ இதுக்கு மேலே எதுக்கு நான் உயிர் வாழணும் அப்படின்னு சொல்லி பேர் வந்து பொருளாதார பிரச்சனை, கடன் பிரச்சனைனால பல பேர் இறந்துருக்கிறாங்க. இன்னைக்கு வந்து மிகுதியான தற்கொலைனா 2 விதம் தான். ஒன்று பொருளாதார பிரச்சனை, கடன் பிரச்சனை. 2வது வந்து பார்த்தீங்கன்னா வந்து குடும்ப பிரச்சனை. காதல்லாம் இப்போ யாரும் தற்கொலை பண்ணிக்கிற மாதிரி தெரில, அது டேக் இட் ஈஸின்னு எடுத்துக்கிட்டாங்க. ஒரு பீரியடில் காதல் தற்கொலை தொடர்ச்சியாக வரும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. பேப்பரை திறந்தாலே வந்து காதல் ஜோடி தற்கொலை அப்படின்னு தான் வரும். இப்போல்லாம் யாரும் காதல் ஜோடிகளும் தற்கொலை பண்ணிக்கிறது இல்லை. அவங்க என்ன செய்கிறாங்க, ஈஸியாக எடுத்துக்கிறாங்க. நீ அப்படி போயிட்டியா, நான் இப்படி போய்க்கிறேன் அப்படின்ற மாதிரி விட்டுறாங்க. குடும்ப பிரச்சனைன்னு ஒன்று இருக்குது. அது குடும்ப பிரச்சனை, அது பலவிதமான பிரச்சனை இருக்கும். அதில் குடும்ப பிரச்சனையில் பலவிதமான பிரச்சனைகள் இருக்கும். அது இதுதான் சொல்ல முடியாது. குடும்ப பிரச்சனையில் அதுக்கு உள்ளுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா கடன் பிரச்சனை, பொருளாதார பிரச்சனைகள் நிறைய இருக்கும். வெவ்வேறு விதமான பிரச்சனைகள் நிறைய இருக்கும். உறவுகளால் ஏற்படக்கூடிய சிக்கல் அதை முடிச்சு அவுக்க முடியாமல் பல பேர் இறந்துருவாங்க. இப்போ சமீபத்தோட பார்த்தோம்ல, ஒரு சினிமா சீரியல் நடிகை கூட மகளுடைய வந்து சடங்கு சம்பிரதாயம் வந்து சடங்கு பண்ணுறதுக்கு வீட்டுக்கார ஒத்துக்கல சொல்லிட்டு குடும்ப பிரச்சனை சின்ன விஷயத்துக்கு உடஞ்சி போய் இறந்துருவாங்க, தற்கொலை போய்ப்பாங்க. ஸோ குடும்ப பிரச்சனைக்குள்ளே நிறைய இருக்குது. மற்ற இது கடன் பிரச்சனை, மிகப்பெரிய பொருளாதார இழப்பு. இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி ஜாய் ஆலுக்காஸோட ஓனரே இறந்துட்டாரு. எவ்வளோ பெரிய பணக்காரர் சொல்லுவாங்க வெளியேருந்து. ஆனால் அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, பொருளாதார முடக்கம் காரணமாக வந்து பிஸ்னஸில் வந்து தோல்வின்றதுனால
சூசைட் பண்ண 14 மாடியிலேருந்து குச்சி இறந்துட்டார் சொல்லுவாங்க. ஸோ எல்லாருக்கும் இவங்க தான் அவங்க தான் பண்ண முடியாது. பிரச்சனைகள் வந்து யாராலும் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே எல்லா கதவுகளும் மூடப்பட்டுருச்சு. எந்த கதவுமே தொறக்கல. எல்லா கதவும் பிரச்சனைன்னு போகும்போது ஒரு ஒரு பிரச்சனைக்கு போனா அந்த கதவு மூடப்படுது. இந்த பக்கம் போனா அந்த பக்கம் ஒரு மூடப்படுது. இந்த பக்கம் மூடப்படுது. ஸோ உறவுகளுக்குள்ள என் நண்பர் கால்ல ஒருத்தர் அழகா ஒரு வார்த்தை சொன்னாரு. மனிதர்கள் வந்து அவங்கவங்கள வந்து பாதுகாக்கிறதுலயே இருக்கிறாங்க. உண்மைதானே இது? ஆமா சார். இது மனிதர்கள் வந்து அவங்கவங்கள பாதுகாக்கிறதுலயே இருக்கிறாங்க. மற்றவர்கள யாரும் வந்து கேர் கண்டிப்பா. எடுக்கிறது இல்ல. இன்னைக்கு அப்படி ஆயிடுச்சு சொசைட்டி அப்படின்னு ஒரு என்னுடைய நண்பர், நெருங்கிய நண்பர் பத்திரிகையாளர் தான் அவரு. அவர் சொன்னாரு. அது உண்மைதானே? அதுக்கு உண்மைதானே? எல்லாரும் அவங்கவங்க பிரச்சனைய வந்து தீர்க்கறதுக்கே போயிடுச்சு. இந்த வாழ்க்கை வந்து பல பேர் அப்படித்தானே இருக்கிறான். பல அறிவாளிகள் என்ன செய்றான்னு கேட்டா, இது எனக்கான வாழ்க்கை. நான் வாழணும் அப்படின்னு நினைக்கிறான். ஆனா இது தனக்கான வாழ்க்கை கிடையாது. இது மற்றவர்களுக்கான வாழ்க்கை. மற்றவர்களை சார்ந்து தான் இங்க வாழ்க்கை. இல்லையா? ஆமா. மற்றவர்களை சார்ந்து தானே வாழ்க்கை. இல்லையா? பெட்ரோல் பங்க் திறக்கலன்னா நான் இங்க வர முடியாதுல்ல. பெட்ரோல் பங்க் தொறந்திருந்தாங்க. பெட்ரோல் போட்டனால தான் நான் இங்க வர முடியுது. இல்லையா? அப்படித்தானே எல்லாமே அப்படித்தானே. இங்க எல்லாமே எல்லா மனிதர்களும் ஒருத்தர் ஒருத்தர் சார்ந்து தான் இருக்கிறாங்க. இல்லையா? ஸோ அப்படி இருக்கும்போது, இங்க இந்த மனிதர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, அவங்கவங்கள பாதுகாத்துக்கிறாங்க. அவங்களும் அப்படிதான் வாழுறாங்க. அப்படி இருக்கும்போது கேட்டா, அடுத்தவங்க கஷ்டத்தலாம் இங்க கேட்கறதுக்கு யாருக்கும் நேரம்லாம் கிடையாதும்மா. ஓடிக்கிட்டே இருக்கிறான். இவரு ஒரு தனி ஒரு ஹோட்டல்ல வேற இருந்ததாவும் சொல்றாங்க. அது குடும்பத்தில பல பிரச்சனை இருக்குமா. இப்போ ஒரு துணைவியார் இல்லன்னு சொல்றாங்க. துணைவியார் இங்க என்ன கேட்டா, மனைவின்னு ஒரு கேரக்டர் இருக்காங்க இல்லையா? அவங்க இறந்துட்டாலே இங்க வந்து பார்த்தீங்கன்னா, பொதுவா வந்து ஆண்கள் வந்து தனிமைப்படுத்தப்படுவாங்க. ம். நல்ல கணவர்கள், நல்ல மனிதர்கள். மனைவி இறந்துட்டாங்கன்னா, அடுத்ததே அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு தன்னைத்தானே வந்து பார்த்தீங்கன்னா வந்து, பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா, உருக்குலைச்சுப்பாங்க. அல்லது வந்து வாழ்க்கை வெறுமையாயிரும், விரக்தி ஆயிரும். சீக்கிரமா வந்து இறந்துருவாங்க. பொதுவா சொல்றேன். மனைவி இல்லன்னாலே கஷ்டம் தான் பல பேருக்கு. வெளிப்பார்வைக்கு நல்லா இருப்பாங்க, வருவாங்க, வெள்ளையும் ஜல்லையுமா அப்படி வருவாங்க, போவாங்க, எல்லாமே இருப்பாங்க தான். ஆனா உள்ளுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, 4 சுவத்துல முடக்கப்படும்போது, அங்க ஒரு ஆறுதலான துணை இல்லன்னும்போது வந்து பார்த்தீங்கன்னா, சிக்கல் தான் அது. அதனால தான் இந்த மனைவியெல்லாம் ரொம்ப நேசிக்கவே கூடாது. புரியுதுங்களா? ரொம்ப ஒரு தூரமாவே இருக்கணும். எரிஞ்சு எரிஞ்சு விழணும். இல்ல கத்தணும். அப்படியே இருக்கணும். ரொம்ப அஃபெக்ஷன் அதிகமாயிடுச்சுன்னு வச்சுக்கங்களேன் மனைவியோட, அப்போ அவங்களுடைய இழப்பு வந்து நம்மளால தாங்க முடியாது. இவரு வந்து மனைவியை இழந்தவர்ன்ற மாரி சொல்றாங்க. சரிங்களா? பிள்ளைகள் இருக்கிறாங்க. என்னதான் பிள்ளைகள் இருந்தா கூட பார்த்தீங்கன்னா, மனைவின்ற அந்த உறவு இல்லன்னா, அங்க வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஒரு வேண்டாத ஒரு பொருள் எப்படி வீட்ல இருந்தா எப்படி இருக்கும்? அப்படிதான் நம்மள வந்து நடத்துவாங்க. இது இயற்கை. இவரு எப்படி நடத்தப்பட்டாருன்னு நமக்கு தெரியாது. ஆனால் பொதுவா நான் சொல்றேன். மனைவி இருக்கிற வரைக்கும் தான் ஒரு மனிதனுக்கு வந்து மரியாதை. அந்த மனைவின்ற உறவு இருக்கிற வரைக்கும் தான். மனைவி இல்லனாலே அங்க வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அங்க ஒரு ஒரு இன்வாலிடா ஆயிடுவோம். இல்ல அவரோட பொண்ணோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு. அதனால அவரு தற்கொலை பண்ணியிருக்காரு. அதாம்மா மன உளைச்சலுக்கு, மன காயங்களுக்கு பல காரணங்கள் இருக்கு. இப்ப அவருடைய மகளுடைய கணவர் வந்து கணவர். சூசைட் பண்ணிட்டு இருக்கிறாரு. அவரு எதுக்கு சூசைட் பண்ணாருன்றது நமக்கு தெரியாது. இல்ல 6 மாசம் தான் ஆகுது. 6 மாதத்துல அப்போ அவருக்கு வந்து எப்பவுமே இந்த மாரி ஒரு முடிவு எடுக்குறாங்கன்னா ஒரு வீட்ல, ஆ அந்த முடிவு எடுக்கக்கூடாது யாருமே. அந்த முடிவு வந்து இன்னொருத்தர் வந்து அந்த முடிவு எடுக்கிறதுக்கு உந்தப்படுவாங்க. நீங்க பரவலா நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு வீட்ல வந்து ஏன் அந்த ஒரு வீட்ல தற்கொலை பண்ணிட்டாங்கன்னா, அந்த வீட்ட விட்டு காலி பண்ணிருவாங்க. வாடகை வீடா இருந்தா சொந்த வீடா இருந்தா கூட பார்த்தீங்கன்னா, சில பேர் வித்துருவாங்க. இல்ல பண்ணா, அது வந்து ஒரு உந்துதல் இருந்துகிட்டே இருக்கும் அது. அந்த இடத்துல பரவலா. அத கடந்து வாழக்கூடிய அவங்களோட நினைவுகள் வந்துகிட்டே இருக்கும். அந்த உந்துதல் ஏற்பட்டுட்டே இருக்கும். அதனால இந்த சூசைடுன்றதே வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒரு கொடுமையான விஷயம் தான் அது. அது தன்னைத்தானே வந்து மாய்த்துக்கிறதுன்றது அது அது செய்யக்கூடாது. ஆனாலும் அவங்க சைட்ல இருந்து ஒரு நியாயங்கள் வைப்பாங்க. இப்ப இவருக்கு பாருங்க 85 வயசு எவ்வளோ அனுபவங்கள் இருக்கு. ஆனா அவரு அந்த முடிவு எடுத்தாரு. இத விட ஒண்ணு கேட்டா டாக்டர் செரியன் சொல்ட்டு 2 செரியன் இருக்கிறாங்க. கன்ஃப்யூஸ் பண்ணிக்காதீங்க. ஒரு செரியன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மாடியிலருந்து விழுந்து சூசைட் பண்ணி இறந்துட்டாரு. அவருக்கு என்ன பிரச்சனைன்றது கடைசி வரைக்கும் தெரியாமயே போயிடுச்சு. எதுக்காக இறந்தாரு? பிள்ளைகள் 2 பேரும் அமெரிக்கால இங்க இருக்கிறாங்க. கணவன் மனைவி 2 பேர் தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஆனா மாடியிலருந்து இறந்துட்டாரு. இத்தனைக்கும் ஒரு ஹார்ட் சர்ஜன் அவரு. 2 பேர் இருக்காங்க. செரியன்லயே 2 பேர் இருக்காங்க. 2 ம். செரியன் இருக்கிறாங்க. ஒரு செரியன் வந்து பார்த்தீங்கன்னா, சூசைட் பண்ணி இறந்துட்டாரு. அவரும் வந்து ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் தான். டாக்டர் தான். அப்ப இதய நோய் சிகிச்சை பண்ணக்கூடிய அவரே வந்து சூசைட் பண்ணி இறந்துட்டாரு. இது மாரி இருக்குமா. நெறைய நடந்திருக்கு. ஆ நடக்கக்கூடாது இது மாரி. பட் எனக்கு ரொம்ப இருக்கிறதுல ஷாக்னா, இப்ப எல்லாரும் சொல்லக்கூடிய கேட்டா, தைரியமான மனிதர் இவரு எப்படி இந்த முடிவு எடுத்தாரு? அப்படின்றது தான் ஒரு என்னதான் மன உளைச்சல் இருந்தாலும் கூட பார்த்தீங்கன்னா, ஆ தனிமையில வந்து பார்த்தீங்கன்னா வந்து, இவரு ஏற்கனவே தனிமையில தான் இருந்திருக்கிறாரு, பரவலா. அந்த தனிமை வந்து ஒரு எல்லை தாண்டி போயிட்டு இருக்குன்னு நெனைக்கிறேன். அந்த லிமிட் தாண்டி போயிட்டு இருக்கு. அந்த தனிமை வந்து அவருக்கு,
தனிமையில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வகையில் வந்து அது கூட ஒரு வகையான ட்ரீட்மெண்ட் தான் தனிமையில் இருக்கிறது. ஆனால் அதுவே மிக ஆயிடுச்சுன்னு வச்சுங்க, மிகையான தனிமை இருந்தனாலும் அது ஆபத்தானது. யாராவது ஒருத்தர்கிட்ட பேசணும், தன் கஷ்டத்தை வந்து அடுத்தவங்ககிட்ட பகிர்ந்துக்கணும். அவங்க ஆறுதலாக 2 வார்த்தை சொன்னா கூட அது வந்து கரெக்ட். ஒரு பெரிய வந்து ஒரு பலமா இருக்கும். இங்க ஆறுதல் சொல்றதுக்கு ஆள் இல்ல. மனைவியும் இல்ல. இத தாண்டி வந்து ஒரு 3வது மனிதர கூப்பிட்டு வச்சுலாம் சொல்ல முடியாது. தன்னை புரிந்து கொண்டவர்கள், தன் மீது அன்பு செலுத்துறவர்கள், தன் மீது பாசமாக இருப்பவர்கள் கிட்ட மட்டும் தான் நாம சில விஷயங்கள பகிர்ந்துக்க முடியும். சரிங்களா? அதனால தான் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, எல்லா மனிதர்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு உறவு வேணும். அந்த உறவு வந்து பார்த்தீங்கன்னா, எந்த உறவாவுமே இருக்கக்கூடாது. அதாவது மனைவியா இருக்கக்கூடாது, பிள்ளைகளா இருக்கக்கூடாது, அண்ணன் தம்பியா இருக்கக்கூடாது, அம்மா அப்பா இருக்கக்கூடாது. அதை கடந்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு உறவு வேணும். சரிங்களா? எந்த ஆதாய நோக்கமும் இருக்கக்கூடாது அந்த ம். உறவுக்கு. அப்படிப்பட்ட ஒரு 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 தடவ ரேவதி பேசும்போது சொன்னாங்க. ரேவதி வந்து அவங்க பெண்ணை குறித்து சொன்னாங்க. நான் பொதுவாவே சொல்றேன் நான். பெண், ஆண் சொல்லி தனியா பார்க்க வேண்டாம். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, உறவுகள் அதாவது இந்த ரத்த உறவுகள் இல்லாத ஒரு உறவு இருக்கணும். இல்ல ரத்த உறவு இல்லனா கூட இந்த பந்தங்கள் இல்லாத ஒரு உறவு. உறவுகளற்ற உறவு. அப்படி ஒரு உறவு வேணும். தன் கஷ்டங்கள எல்லாத்தையும் வந்து ஆத்மார்த்தமா கேட்கறதுக்கு ஒரு உறவு வேணும். அந்த உறவு இருந்துச்சுன்னா, இந்த தற்கொலைலாம் நடக்கவே நடக்காது. நான் சொல்றேன். ம். ரொம்ப உத்தரவாதமா சொல்றேன். இந்த தற்கொலைகளே வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னா, தன்னுடைய கஷ்டங்கள கேட்கக்கூடிய ரத்த உறவு, பந்தங்களற்ற உறவு, மனைவி, மகள், அண்ணன், தம்பி, மாமன், மச்சான், சித்தப்பா, பெரியப்பா, அவன் இவன் எல்லாம் இருக்கிறானுங்க இல்லையா? ஒரு நண்பன் மாதிரி. யாருமே நண்பன் கூட இருக்கக்கூடாது. நட்பு கூட இருக்கக்கூடாது. நீங்க சொல்றீங்க நட்புனா, நட்பு கூட வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு 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 உள்ள காலகட்டத்தில வேற மாரி ஆயிடுச்சு. நட்பு கூட சொல்லக்கூடாது. அதுக்கு பேரே இருக்கக்கூடாது அந்த உறவுக்கு. நட்புன்னு கூட இருக்கக்கூடாது. தனக்காக மட்டுமே இப்ப நண்பர் இருக்காருன்னா, அவருக்கு இன்னொரு 2, 3 நண்பர்கள் இருப்பாங்க இல்லையா? ம். தனக்காக மட்டுமே வந்து தன்னை மட்டுமே நேசிக்கக்கூடிய உறவுகளற்ற ஒரு உறவு இருக்கணும். அது சாத்தியம் ஆகல இதுவரைக்கும். இல்ல அவரும் அந்த விஷயத்த வந்து டக்குன்னு எடுக்கல. அந்த அடையாறு ஆத்துல வந்துட்டு 1/2 மணி நேரம் நடந்திருக்காரு. அதுதாம்மா ரொம்ப தீர்க்கமா யோசனை பண்ணி ஒரு வந்துட்டு ஏறி இருக்காரு. திரும்பி ரிட்டர்ன் வந்து டகால்னு குதிச்சிட்டாரு. அதுதாம்மா. அது இங்க அங்க ஏற்கனவே ஒரு முறை நடந்திருக்குமாங்க. அந்த இதுல வந்து இவங்க நித்யஸ்ரீ மகாதேவன் இருக்காங்கல்ல, பாடகி. ம். அந்த அம்மாவுடைய கணவன் கூட இறந்திருக்காருங்க. பட் அவர் ஏதோ மெடிக்கலி ஹில்ன்னு கேள்விப்பட்டேன். அது மெடிக்கல் ஹில் என்னன்னு தெரியல எனக்கு. மெடிக்கலி அவரு வந்து கொஞ்சம் அப்செட் ஆயிருந்தாருன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். அந்த டைம் அது வரைக்கும் ஒரு 10 வருஷம் இருக்கும்னு நெனைக்கிறேன் எப்படியும். 10 வருஷத்துக்கு மேலே இருக்கும்னு நெனைக்கிறேன். அவரும் அதே இடத்துல தான் போய் கார எடுத்துட்டு போய் நிறுத்திட்டு குதிச்சுட்டாரு. ஸோ அது அதே மாரி தான் இதுவும் நடந்திருக்கு. இவரு நெறைய படங்கள் நடிச்சிருக்காரு. ஒரு சின்ன படம், ஒரு பெரிய படம் நெறைய ஃபினான்ஸ்லாம் குடுத்துருக்காரு. ஒருவேள கடன் பிரச்சனை அழுத்தத்தால இல்ல எனக்கு அப்படி ஒண்ணும் தோணல. பட் அவங்களுடைய மகன் இருக்காங்க இல்லையா? 3 மகன்கள்ல ஒரு மகன் வந்து ம். பட தயாரிப்புல இருந்திருக்கிறாரு. வந்து அ சினிமால இருந்திருக்கிறாரு. மீதி 2 பேரும் சினிமாவுக்கு அப்பாற்பட்டு தான் இருந்திருக்கிறாங்க. 3 பேரும் தனித்தனியா இருந்திருக்கலாம் ஒருவேள. அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனையான்னு தெரியல. சொத்துக்கள் வந்து எப்பவுமே இந்த வயோதிக காலத்துல வந்து ஒரு லிமிட்ட தாண்டி அ முடிச்சுக்கணும். அதாவது இந்த சினிமா, இந்த தொழில் தொழில் இருக்கு இல்லையா? இந்த தொழில் வாழ்க்கைய வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வாழ்க்கை முழுவதும் பண்ணணும்னு நெனைக்கிறாங்கல்ல சில பேரு. அப்ப அவங்களுக்கு சிக்கலாகும். இப்போ ஒரு காலகட்டத்துக்கு பிறகு தன்கிட்ட இருக்கிற சம்பாரிச்ச சொத்துக்கள வந்து பிள்ளைகளுக்கு பிரிச்சு குடுத்துட்டு, தனக்கான ஒரு தேவையை மட்டும் வச்சுக்கிட்டு வாழ்ந்துட்டா பிரச்சனை இல்ல. பட் இவரு எப்படி பண்ணாருன்றது நமக்கு தெரியல. தெரியாம நம்ம ம். சொல்லவும் கூடாது. இறந்த மனிதர் மீது எந்த விதமான அவதூறும் சொல்லக்கூடாது. அ பட் வந்து இவருக்கு வந்து சொத்துக்கள் நெறைய இருக்கு. கடன் பிரச்சனை இருக்காதுன்னு தான் நான் நெனைக்கிறேன். ஏன்னா இவரு கடன் குடுக்குற இடத்துல இருந்தாரு. ஆமா. அதனால வந்து அந்த அந்த மாதிரி எதுவும் இவருக்கு இருக்காது. அப்படின்னா வந்து இவரு பொது மேடைக்கு வர முடியாது. நெறைய கடன் பிரச்சனை இருந்துட்டு பொது விஷயங்கள் பேச முடியாது. சரிங்களா? அப்போ வந்து ஒரு கேள்வி வரும் இல்லையா? பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த மாதிரி இவரு இல்ல. இவரு சொத்துக்கள் இருக்கு. அந்த சொத்துக்கள் பிள்ளைகளுக்கு பிரிச்சு குடுக்குறதுல அதுல மனக்குறைகள் இருந்திருக்கலாம். அது மருமகன் எப்படி இறந்தாருன்றது ஒரு கேள்வி இருக்கு. ஸோ அப்படி இருந்திருக்கலாம் தவிர, அப்படிதான் ஏதாவது இருந்திருக்குமே தவிர, மத்தபடி நீட்டான மனுஷன் தானே. ம். ஒழுக்கமான மனுஷன்ல. ஆமா. அவர் வேற ஏதாவது அஃபேர்ஸ் இப்போ டபிள்யூஆர் வரதராஜன் இருந்தாரு. ம். அ ஊரா வரதராஜன் கம்யூனிஸ்ட். அவரும் இதே மாரி ஏரியில போய் விழுந்து இறந்துட்டாரு. அவருக்கு பல விதமா நெருக்கடி இருந்துச்சு. அவர் யாரோ ஒரு பெண்ணுக்கு உதவி செய்ய போயி, அது வந்து கட்சியில ஒரு பெரிய அவப்பெயரை ஏற்படுத்தி, குடும்பத்தில பிரச்சனை இதெல்லாம் நடந்தது. அவரு போரூர் ஏரியில விழுந்து இறந்துட்டாரு. நல்ல மனுஷன். மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றது ஒரு தொழிற்சங்கவாதி. அ கம்யூனிஸ்ட்ல வந்து இன்னைக்கு இன்னைக்கு டாப்ல இருந்திருக்கணும் அவரு. அவரு தான் இன்னைக்கு கம்யூனிஸ்ட் கட்சிய தாங்கி பிடிச்சிருக்கணும். அவர் வந்து இறந்துட்டாரு. அ கம்யூனிஸ்ட் லீடர் அவரு. அ போரூர் ஏரியில போய் விழுந்து இறந்துட்டாரு.
ஸோ யாரும் இதே மாதிரி ஒரு ஆளுமை தான் அவர். மிகப்பெரிய இப்போ ம். எப்படி ராஜன் எப்படியோ அந்த மாதிரி ஒரு பெரிய ஆளுமை தான் அவர். அவர் இறந்துட்டார். ஸோ அந்த மாதிரி இது வந்து என்ன பிரச்சனைன்றது சொல்ல முடியும். அவங்க மேல வந்து ஏதாவது ஒரு இடத்துல அவருக்கு வந்து ஆற முடியாத காயம் ஏதாவது இருந்திருக்கலாம். ஏதாவது ஒரு இடத்துல. மத்தபடி இவருக்கு வந்து எதுவும் வந்து தப்பான எதுவும் கிடையாது. வயசு 85 ஆகுது. எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ணக்கூடிய மனிதர். எல்லாருக்கும் தன்னம்பிக்கை சொல்லி தர மனிதர். நல்ல மனிதர். அப்படி இருக்கும்போது இந்த முடிவுன்றது வந்து பார்த்தீங்கன்னா, எங்கேயோ ஒரு இடத்துல அவருக்கு காயம் ஏற்பட்டிருக்கு மனதுல. அத வந்து மத்தவங்க யாராலயும் அத வந்து சரி பண்ண முடியல. ம். உள்ளுக்குள்ளேயே இருந்திருக்கு. அது வந்து பெரும்பாலும் இப்போ இந்த ஆணவ படுகொலை இதெல்லாம் சொல்றாங்கல்ல. ம். அதெல்லாம் எப்பத்துல சொல்றாங்க? இப்ப தானே ஒரு 15, 20 வருஷமா தானே. இதுக்கு முன்னாடிலாம் ஆணவ படுகொலைலாம் சொல்ல மாட்டாங்க. பேர் கிடையாது அதுக்கு. ம். புரியுதுங்களா? ஸோ கௌரவத்துக்காக வந்து மானத்துக்காக, கௌரவத்துக்காக கொல்றது தான் ஆணவ படுகொலைன்னு சொல்றாங்க. ம். கிட்டத்தட்ட இதெல்லாம் வந்து ஒரு கௌரவ தற்கொலை தான். அப்படிதான் நான் சொல்றேன். நான் பேர் வைக்கல. அப்படிதான் இது ஒரு கௌரவத்துக்காக வந்து மானம் போயிரும், மரியாதை போயிரும், கௌரவம் போயிரும்ன்றது அதுக்காக கூட இந்த நடந்திருக்கலாம். அந்த மானம், மரியாதை எதனால போகுது? தன் கையில இருக்கிற அந்த சொத்து போயிடுது. அத் அ தான் நேசிச்ச வந்து ஒரு பொருள் போயிடுது. இல்ல ஒரு நபர் போயிடுறாங்க. ம். அப்படின்றபோது பார்த்தீங்கன்னா, அந்த கௌரவம், அந்த ஏக்கம், அந்த கவலை இதுதான் தற்கொலைக்கு காரணமா ஆயிடுதுன்னு நான் நினைக்கிறேன். இவருக்கு அப்படிதான் இருக்கணுமே தவிர, ஒண்ணு மனைவி இறந்த துக்கம்னா அத கடந்து வந்திருப்பாரு. அ நெறைய பேர் சொல்லுவாங்க, "நான் மனைவி இறந்து எத்தன வருஷம் ஆயிடுச்சுங்க. இப்ப போய் அவருக்கு கவல வருதான்னு." அப்படிலாம் கிடையாது. மனைவி வந்து தினம் தினம் மனைவிய நேசிக்கிறவங்களுக்கு தான் அது தெரியும். மனைவியோட அந்த என்ன சொல்லப்போனா, வயோதிக காலத்துல நாட்கள் நகர்ந்து போகும்போது, அப்பவே அந்த கவல வரும். "நீ இல்லாம நான் எப்படி இருக்க போறேன்?" அந்த பேச்சு வந்துரும். அந்த அந்த டாக் வந்துரும். 60 வயசுல தாண்டும்போது 50லயே வந்துரும். 60 வயசு தாண்டும்போது, "நீ இல்லாத எப்படி நான் வாழ்வேன்? நீ இல்லாத" அப்படின்னு அப்போ ஒரு இழப்புன்னு வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்த நாளே வெறுமையாயிருவாங்க. வெறுமைன்னா தனிமையாயிடுவாங்க. ம். அப்ப அந்த தனிமை ஒரு ஒரு நாளும் வந்து பார்த்தீங்கன்னா, அது வாட்டி வதைக்க தான் செய்யும். அதுவும் தனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தன்கிட்ட இருந்து இன்னும் சில அ பிரச்சனைகள், இழப்புகள், சொத்துக்களை இழக்கிறது, இல்ல சொத்துக்களை பிள்ளைகளுக்கு பிரிச்சு குடுக்கும்போது, அவங்க அத காப்பாத்த முடியாம அத வந்து இழக்கிறது. இந்த மாரியான விஷயங்கள்லாம் வரும்போது, அப்போ வந்து வலிகள் மேல, மேல, மேல வந்துகிட்டே இருக்கும். ஒரு கட்டத்துக்கு மேல வந்து இயற்கையா உயிர் போயிரும். அது இயற்கையா உயிர் போகலன்னும்போது வந்து பார்த்தீங்கன்னா, ஆரோக்கியம் ஒரு பக்கம் இருக்குது. உடல் ஆரோக்கியம் இருக்கு. ஆனா இதயம் மட்டும் தான் பிரச்சனை. என்ன பண்ணலாம்? அறிவு நல்லா இருக்குது, கண் பார்வை நல்லா இருக்கு, காது நல்லா கேட்குது, பசி நல்லா எடுக்குது, ஆரோக்கியமா இருக்கு. பிரச்சனை ஒரே ஒரு இடத்துல தான் பிரச்சனை. இதயத்துல தான் பிரச்சனை. அப்ப என்ன பண்ணலாம்? அப்ப இந்த மாரி தவறான முடிவு எடுக்குறாங்க. எடுக்கக்கூடாதுன்றது தான் என்னுடைய பேச்சு. உங்க நேரம் ஒதுக்கி நெறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி சார்.